இப்போ நம்ம மோர் குழம்புனாலே ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வெண்டைக்காய் மோர் குழம்புனா அது ஒரு தனி ஸ்பெஷல் தாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த வெண்டைக்காயை வறுக்க போகிறேன். இதுக்கு நான் 50 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை 1/2 இன்ச் பீஸ்க்கு நறுக்கிக்கோங்க. பாதி வெந்த உடனே கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுருங்க. வெண்டைக்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த வழுவழுப்பும் இல்லாமல் நல்லா இருக்குது. இது எடுத்து தனியாக வச்சுருங்க. மோர் குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதுக்கு 3 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட் நல்லா அரைச்ச உடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. மோர் குழம்புக்கு புளிச்ச தயிர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் 2 கப்பு புளிச்ச தயிர் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இந்த தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது இப்போ தாளிக்க போகிறேன். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு பொரிச்ச உடனே இந்த வறுத்து வச்ச வெண்டைக்காய் துண்டுகளை அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச தயிரும் மசாலாவும் அதில் ஊற்றணும். ஊற்றின பிறகு திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மோர் குழம்பை வேக வைக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மோர் குழம்பு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. ரொம்ப அருமையான ரொம்ப சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு தயாராக இருக்குது. நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.